ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு விசேஷித்த தினமாக இருக்கின்றது. இன்றைய தினம் அன்னையர் தினமாக இருக்கின்றது, மதர்ஸ் டே. சோ அன்பான அன்னையர்கள் யாவருக்கும் எனது உளமார்ந்த இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை அன்போடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். I wish you all the mothers a blessed Mother's Day. கர்த்தர் அன்னையர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த அன்னையர் தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். Mothers are special gifts to us from God. அன்னையர்கள் தாய்மார்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த வரங்களாக இருக்கின்றார்கள், வெகுமதிகளாக இருக்கின்றார்கள். Good mothers are the key to happy homes என்று சொல்வார்கள். மகிழ்ச்சிகரமான இல்லங்களுக்கு நல்ல தாய்மார்களே திறவுகோலாக இருக்கின்றார்கள். அம்மா என்கிறதான ஒரு உறவு ஒரு அற்புதமான உறவு. இந்த உலகத்துல நமக்கு நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இல்லையா தாத்தா, பாட்டி என்று சொல்லி நிறைய உறவுகள் இருக்க, அதிலே மிக சிறப்பான ஒரு உறவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அம்மா என்கிறதான ஒரு உறவாக இருக்கின்றது. அம்மாவை பற்றி அநேக பழமொழிகள் உண்டு, அநேக கவிதைகள் ஏற்றிருக்கிறார்கள். ஒரு ஜூயிஷ் ப்ராவர்ப், யூத பழமொழி ஒன்று விதமாய் சொல்கிறது, God cannot be everywhere, so he created mothers. அதாவது தேவனால் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது, ஆகவே அவர் அம்மாமார்களை அல்லது அம்மாவை படைத்தார் என்று சொல்லி சொல்வார்கள். அதாவது இந்த ப்ராவர்ப்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே நாம எடுத்துக்கொள்ள முடியாது, அது பழமொழி. So God cannot be everywhere அது சொல்லப்படுகிறது. தேவனால் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்று சொல்லி அப்படி கிடையாது. அவர் God is an omnipresent God. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வியாபியாக இருக்கின்றார், எல்லா இடங்களிலும் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். சோ இது ஒரு பழமொழிக்காக இப்படி சொல்லப்படுகிறது, அல்லது அம்மாவுடைய அந்த சிறப்பு தன்மையை குறிக்க இது விதமாய் சொல்லப்படுகிறது. சோ அம்மாவால எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, தேவனால எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, அதனால அம்மாவை படைத்தார் என்று சொல்லி பழமொழி சொல்கிறது. சோ இதற்கு பிந்தின பகுதியை, இந்த பழமொழியின் அடுத்த பகுதியை நான் சொல்லும் பொழுது மாமியார்கள் நீங்க வருத்தப்படக்கூடாது. சோ அது என்ன சொல்கிறது என்றால், Satan cannot be everywhere, so he created mother-in-laws என்று சொல்கிறது. அதாவது சாத்தானால எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது, ஆகவே சாத்தான் மாமியார்களை படைத்தான் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கிடையாது. இன்றைக்கு அநேக மாமியார்கள் தங்களுடைய மருமக்களுக்கு நல்ல அம்மாக்களாக திகழ்கின்றார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். சோ அம்மாவை பற்றி பல பழமொழிகள் சொல்லப்படுகிறது. இல்லையா, தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்வார்கள். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்று சொல்லி கவிஞன் பாடல் பாடக்கூடியவனாக இருக்கின்றான். சோ இவ்விதமாக இருக்க நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்த நம்முடைய அம்மா என்கிறதான உறவு ஒரு அற்புதமான உறவாக நமக்கு இருக்கின்றது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இப்படியாக சொல்லியிருக்கின்றார், all that I am or can become I owe to my angel mother என்று சொல்கிறார். நான் யாராக இருக்கிறேனோ, நான் யாராக மாறுவேனோ, இது எல்லாவற்றிற்கும் என்னுடைய ஏஞ்சல், அதாவது என்னுடைய தேவதை தாய் தான் காரணம் என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். சரி, அம்மா என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது என்ன? அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய அரவணைப்பு,
அவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய அறநெறி வாழ்க்கை, அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டுகின்ற அந்த அடிச்சுவடுகள் இன்னும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சோ இந்த அன்னைய தினத்திலே அன்னையர்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அம்மாவை இந்த அன்னைய தினத்திலே நீங்கள் அதிகமாக நேசியுங்கள், அவர்களை கனப்படுத்துங்கள், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். விசேஷமாக இந்த அன்னைய தினத்திலே உங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவங்களை கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டை, அன்பை தெரிவியுங்கள். அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறந்த அம்மாவாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்க. சிலரெல்லாம் அம்மா மரித்த என்பதாக அம்மா இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, அதை செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடக்க ஆராதனை அல்லது ஆறுதல் கூட்டத்திலே சொல்வார்கள், நல்லது. ஆனா அம்மா உயிரோடு இருக்கும் போதே அம்மா காட்டின அன்பு, அவர்களுடைய தியாக செயல்கள் இல்லையா, அவர்களுடைய அந்த நற்குணங்கள் எல்லாரும் சொல்லி, அம்மா எனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த வெகுமதி என்றால் அது நீங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுவீங்கன்னா அவங்க இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்வாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சோ அவங்களை கனப்படுத்துங்க, நேசிங்க, அம்மா சொல்ல தட்டாதீங்க. ஓகே. சோ அதிலும் விசேஷமாக உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால், தேவ பக்திக்குரிய தாய்மார்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகள். சோ ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் சீர்பட வேண்டும் என்றால், நம்முடைய நாடு நலம் பெற்று முன்னேறி திகழ வேண்டும் என்றால் இந்த தேசத்திலே நல்ல அம்மாமார்கள் தேவை. ஆகவே நீங்கள் அம்மாவாக இருப்பீர்கள் என்றால், அன்பான அம்மா, அம்மா அன்னையரே, அன்பான அன்னையரே, உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய தாயாக திகழுங்க, நல்ல தேவ பக்திக்குரிய பெண்மணியாய் காணப்படுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சிறந்த முன்மாதிரியாக திகழுங்க. அதாவது விசுவாச வாழ்க்கையில, உங்களுடைய ஜெப ஜீவியத்துல, உங்களுடைய வேத வாசிப்பு காரியங்கள்ல, கர்த்தருக்கு கொடுக்கின்ற காரியங்கள்ல, கர்த்தருடைய குணங்களை இல்லையா உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கின்ற காரியங்கள்ல, உங்க பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கிற காரியங்கள்ல நீங்க சிறந்த அம்மாமார்களாக திகழும்படிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஓகே. இப்படி இருக்க நம்முடைய தேவனும் கூட ஒரு தாயை போன்றவர் தான். சோ இன்றைக்கு நான் உங்களோடு கூட தாயை போல தேவன் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகின்றேன். அவர் God is like a mother. நம்முடைய தேவன் ஒரு தகப்பனாக இருக்கின்றார், அதே நேரத்தில் அவர் ஒரு நல்ல தாயை போன்றவராக இருக்கின்றார். சோ தாயின் குணங்களும் தேவனின் குணங்களும் என்று சொல்லி கூட இந்த செய்திக்கு தலைப்பை நாம் சொல்லலாம். ஓகே. நம்முடைய தேவன் பிதாவாக இருக்கின்றார், அவர் மாதா அல்ல. என்ன சொல்ல போனா நம்முடைய தேவன் ஆண் பால் பெண் பால் என்று சொல்லி அப்படி அந்த பால் தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய தேவனுக்கு இருக்கின்ற அநேக நாமங்கள்ல ஒன்று எல் ஷடாய் என்று இருக்கிறது. எல் ஷடாய் என்றால் நம்முடைய தேவன் தாயை போன்றவர் என்று சொல்லி அர்த்தம். சோ நம்முடைய தேவனுக்கு தகப்பனின் குணங்களும் உண்டு, தாயின் குணங்களும் உண்டு. சோ இந்த நாளிலே தாயின் குணங்களும் தேவனின் குணங்களும் என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வருகின்றேன். சோ நம்முடைய தேவனுடைய குணங்களை ஒரு தாயின் குணங்களோடு கூட ஒப்பிட்டு நான் உங்களுக்கு பேச இருக்கின்றேன். அதுவும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை தான் நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். நம்பர் 1, முதலாவதாக, தாயை போல தேவன் கைவிட மாட்டார். தாயை போல தேவன் கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய ஒருபோதும் கைவிடவே மாட்டார் இல்லையா? அந்த தாயுடைய கரங்கள் அந்த குழந்தையை அழகாக ஏந்திக் கொள்ளும், சுமந்து கொள்ளும்
இல்லையா? அந்த குழந்தை அந்த தாயின் மடியிலே படுத்து கிடப்பதற்கு மிகவும் பிரியப்படும். அது ஒரு சுகம் தரக்கூடிய, நல்ல தூக்கத்தை தரக்கூடிய ஒரு பஞ்சு மெத்தை மாதிரி, ஒரு அன்பின் மெத்தையாக, ஒரு அரவணைப்பின் மெத்தையாக இருக்கும். சோ தாய் தன்னுடைய பிள்ளைய ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. ஒரு முறை என்னுடைய அம்மா என்னை கேரளால மூணாறுல இருந்து சென்டருக்கு அழைத்து போனாங்க. சோ மூணாறுல இருந்து மேல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல டாப் என்கிறதான இடம் இருக்கும். சோ அந்த டாப்ல இருந்து குரங்கிணி கீழே இறங்க வேணும். அதுக்கப்புறமாக கீழே சென்டர் என்கிறதான இடம் வரும். சோ அப்ப அவங்க மேல இருந்து அப்படி வருவாங்க. அந்த வழியில பாத்தீங்கன்னா வாகனங்கள் போக்குவரத்துலாம் ஒன்றுமே கிடையாது. சோ நடந்தே பல மைல்கள் செல்ல வேண்டும். அங்கே என்னுடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். சோ இப்படி இருக்க அவங்க மேல இருந்து அந்த டாப்ல இருந்து கீழே குரங்கினை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது, அன்றைக்கு மலை சாரல் என்னவோ தெரியவில்லை, என்னை அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு கையில தூக்கி சட்டியில சாப்பாடு இருக்கிறது. சோ அந்த டாப்ல இருந்து குரங்கினைக்கு கீழே இறங்கி வரும்போது கால் சறுக்கி அந்த பள்ளத்துல அவங்க கீழே விழுந்து உருண்டதான காட்சி இன்னமும் என்னுடைய கண்களிலே அந்த பார்வை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த காட்சி அப்படியே எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த கையில் இருக்கிறதான தூக்குச்சட்டி கீழே விழுந்து மூடி திறந்து சாப்பாடுலாம் கொட்டி விட்டது. ஆனால் அவங்க கீழே விழுந்து உருண்டாங்க பாத்தீங்களா, அவங்க எண்ணெய விடவே இல்லை. குழந்தையா இருந்த எண்ணெய் தூக்கி சுமந்து வந்தார்கள், என்ன கீழே போடவே இல்லை. அப்படி இறுக பற்றி பிடித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு கூட உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் எனக்கு எந்தவித காயமும் ஏற்படாதபடிக்கு அழகாய் அரவணைத்து பொதிந்து வைத்துக் கொண்டு பத்திரமாக காப்பாற்றி விட்டார்கள். சோ ஒரு தாய் கைவிடாதவர். நம்முடைய தேவனும் கூட ஒரு தாயை போல கைவிடாத தேவனாக இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ஒரு கூட்டத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அம்மா அப்பா எல்லாம் ஒரு திருவிழாவிற்கோ எங்கேயோ போகும்போது கூட்டம் நிறைந்த இடத்துல எல்லாம் அம்மாவுடைய கை அந்த குழந்தையுடைய அந்த சிறு பிள்ளையுடைய கையை இறுக பிடித்துக் கொள்ளும், விடவே விடாது, பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். அதை போலதான் நம்முடைய தேவனும் கூட நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, தேவன் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இவ்விதமாயிருக்க நம்முடைய தேவன் ஒரு தாயை போல நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். அங்கே வசனத்தை பார்த்தோம், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. இந்த உலகத்துல there are perfect mothers and perfect fathers என்று சொல்லி சொல்வதற்கு இல்லை. பூர்ணமான தாய்மார்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர்களும் மனிதர்கள் தானே, குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர் பூரணராக இருக்கின்றார். அவருக்கு எந்த குறையும் இருக்காது. சோ அவர் ஒரு தாயை போல, ஒரு பூரணமான தாயை போல நம்மை கைவிடாதபடிக்கு அவர் நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவராக, அவர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். சோ என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு தாயை போன்றவர். அவரிடத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களை அன்பாய் சேர்த்துக் கொள்வார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். சோ இவ்விதமா இருக்க நம்முடைய தேவன் ஒரு தாயை போல நம்மை கைவிடாமல் அவர் காப்பார், கரம் பிடித்து வழிநடத்துவார். ஒரு தாயாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கைவிடாமல் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்களுங்க, இந்த உலக வாழ்க்கை முழுவதுமாக அவர் நம்மை கைவிடாமல் காப்பார். அது மாத்திரமல்ல, நித்தியத்திற்கும் நம்மை அவருடைய கரம் பிடித்து வழிநடத்தக்கூடிய நல்ல தெய்வனாக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில தெய்வமாக, இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை நீங்க நடப்பீங்கன்னா அவர் உங்க கையை பிடித்துக் கொள்வார், இறுக பிடித்துக் கொள்வார், கடைசி பரியந்தம், இந்த உலக வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் கைவிடாமல் காப்பார். இந்த உலக வாழ்க்கையை நாம நிறைவு செய்தாலும் கைப்பிடித்துக் கொண்டே கைவிடாமல் நம்மை அந்த நித்தியத்திற்கு,
அந்த சொர்க்க உலகத்திற்கு அழைத்து செல்வார். ஓகே, இரண்டாவதாக நம்முடைய தேவனை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் தாயை போல இறங்குவார். தாயை போல தேவன் இரக்கம் காட்டுவார். ஏசாயா 49:15 விதமாய் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? சோ ஸ்திரீயானவள், ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அதை போலவே நம்முடைய தேவனும் கூட நம் பேரிலே இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். சோ இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இல்லையா, அப்பா சில சமயங்கள்ல அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கும் போது கண்டித்து வளர்ப்பாங்க, சிக்ஷித்து தண்டித்து வளர்ப்பாங்க. சோ அப்படி வளர்க்கும் பொழுது உதாரணத்துக்கு சில சமயங்கள்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எங்க அப்பா 2 அடி கொடுத்து ஒரு 10 நிமிடம் நீ என்ன செய்யணும், முழங்காலே நிற்கணும் அப்படின்னு சொல்லி நிற்க வைத்து விடுவார். சோ அப்படியே நின்று கொண்டிருப்பேன். ஆனா அம்மாவுக்கு அதை பார்க்க முடியாது. சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் பார்ப்பாங்க, 4 நிமிஷம் பார்ப்பாங்க. அப்புறமா அப்பாவை கூப்பிட்டு, இந்த பாருங்க டைம் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அவனை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி, ஓகே நாம அப்படியே நின்று கொண்டிருந்தா கூட இல்லையா, அவங்க உடனே நம்மை காப்பாற்றதான் பார்ப்பார்கள். சோ அடிக்க வந்தா கூட இல்லையா, போதும் 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 போதும், நல்லா அடிச்சிட்டீங்க, 2 அடி போட்டீங்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம் பேரில் விசேஷித்த இரக்கம் காட்டுகின்றவர்கள் தான் நம்முடைய தாய். அதே போலதான் நம்முடைய தேவனும் கூட. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:8, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் உருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கின்றார். அவர் நம் பேரிலே மிகுந்த இரக்கம் காட்டக்கூடிய தேவன். 13ஆம் வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய தேவன் நம் பேரிலே இரக்கம் காட்டுகின்ற நல்ல தேவனாக இருக்கின்றார். நிச்சயமாகவே அவர் நமக்கு இறங்குவார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பர்த்திமேயு என்கிறதான குருடன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கேட்டுக்கொண்ட போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்தார். கண் தெரியாதவனுக்கு கண் பார்வை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். பெதஸ்தா குளம், அது ஒரு இரக்கத்தின் குளம் என்று சொல்லி அழைக்கப்படுது. பெதஸ்தா என்றாலே அது ஹவுஸ் ஆஃப் மர்சி என்று சொல்லி அர்த்தம், இரக்கத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். அங்க ஒருத்தன் 38 வருஷமா வியாதியா இருந்தான் இல்லையா, அவனுக்கு மனிதர்களுடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கல, தயவு கிடைக்கல. ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்து அவனுக்கு இரக்கம் காட்டி அவனுடைய வியாதியை நீக்கி அவனுக்கு சுக வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய தேவன் ஒரு தாயை போன்றவர். தாயானவர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி இரக்கம் காட்டுவாரோ அதே போல உங்கள் பேரில் அவர் இரக்கம் காட்ட உண்மையுள்ளவராக இருக்கின்றார். ஓகே, நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு மன்னியும், என்னுடைய தப்பிதங்களுக்கு எனக்கு இறங்கி மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாய் இறங்கி உங்களுக்கு உங்களுடைய தப்பிதங்களை உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க, அவர் தாயை போல இரக்கம் காட்டுகின்ற நல்ல தேவனாக இருக்கின்றார். மூன்றாவதாக தாயை போல தேவன் மறவார், மறக்க மாட்டார். ஏசாயா 49:14, 15, 16 வசனங்கள் விதமாய் சொல்கிறது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அடுத்த வசனம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ
என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. சோ நம்முடைய தேவன் ஒரு தாயை போன்றவர். தாயானவர் தன்னுடைய பிள்ளைய ஒருபோதும் மறக்கவே மாட்டார். சோ எங்க இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, குழந்தைக்கு நல்ல பால் ஊட்டி அதை தூங்க வைத்து அம்மா போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அப்பப்ப ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க, பிள்ளை மேல ஏதாவது ஈ வந்து உட்கார்ந்து இருக்குதா, கொசு கடிக்குதா, பிள்ளை நல்லா தூங்குதா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி வந்து பார்ப்பாங்க. வேர்க்கிறதுனா விசி எடுத்து வீசி விடுவாங்க, அல்லது அவங்க முந்தானை வச்சு தொடச்சி விடுவாங்க இல்லையா? அம்மாவுடைய அன்பே அன்பு. சோ தாயானவள் தன்னுடைய பிள்ளைய மறக்கவே மாட்டாங்க, மறக்கவே மாட்டார் இல்லையா? எங்க அம்மா கூட சொன்னது எனக்கு ஞாபகத்து இருக்கு. நேற்றைக்கு உனக்கு தும்மல் வந்திருக்குமே, நேற்றைக்கு ஃபுல்லா நான் நினைச்சிட்டே இருந்தேன், எப்பொழுதும் நினைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அம்மா நம் பேர்ல அவ்வளவு அக்கறை உடையவர்கள், நம்மை அவ்வளவாய் நேசிப்பார்கள், நம்மை மறக்கவே மாட்டார்கள். எப்பொழுதும் நம் பேர்ல தான் அவர்களுக்கு நினைவு இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி தாங்க நம்முடைய தேவன். பழைய காலத்துல அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது ஒரு அம்மாவுடைய அன்பு எத்தகையது, அம்மா எப்படி பிள்ளைய எப்பொழுதும் நேசிப்பாள், அவனை மறக்கவே மாட்டார், எப்போதும் தன்னுடைய பிள்ளையை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள பார்ப்பார் என்று சொல்லி. சோ அன்போடு கூட ஒரு தாயார் ஒரு மகனை வளர்த்து வந்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர்களுக்கு திருமணம் ஆனது. திருமணமான பிறகு அந்த மகனுடைய மனைவி எப்படியாவது என்னுடைய கணவரை இந்த அம்மாவை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. வேற வீட்டுக்கே கொண்டு போயாச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது ஆனாலும் அந்த பெண்ணிற்கு போதவில்லை. எப்படியாவது ஓகே, சோ அம்மாவுக்கு டோட்டலா பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டத்துல இந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, நீ போய் உங்க அம்மாவுடைய இதயத்தை கொண்டு வா, அப்பதான் நீ உண்மையிலே நீ நேசிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி தொந்தரவு தாங்க முடியல. கடைசி அந்த மகன் என்ன செய்யறான், ஓடி சென்று தன்னுடைய மனைவிக்காக அம்மாவை குத்தி அம்மாவுடைய இதயத்தை எடுத்துட்டு அவன் ஓடுகிறான், கொண்டு போய் மனைவிக்கு கொடுப்பதற்காக ஓடுகிறான். அப்படி ஓடி செல்லும் பொழுது ஒரு கால் இடறி அவன் கீழே விழுறான். அவன் கையில் இருக்குதான் இதயம் அப்படியே கீழே விழுது. உடனே இதயத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? பார்த்துப்போ மகனே, பார்த்துப்போ மகனே அப்படின்னு சொல்லலாம். சோ இப்படி ஒரு கதை அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க. ஆமாங்க. சோ அந்த தாய் மறிக்கின்றதான வேளையில கூட தாய் மகன் பேர்ல அக்கறை கொண்டவளாக, மகன் பேர்ல நினைவாக இருந்தால் என்று சொல்லி இந்த கதையை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அப்படிதான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதே போலதான் நம்முடைய தேவன் கூட, அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறந்து போகலாம், ஆனால் நம்முடைய தேவன் மறந்து போகவே மாட்டார். சீயோன், எருசலேம் தேவ ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பெண்ணானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை தான் பெற்றெடுத்த பிள்ளையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், ஒரு தாயானவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். எந்த ஒரு தாயும் தன்னுடைய உள்ளங்கையில தன்னுடைய பிள்ளையின் உருவத்தை ஓவியமாக வைப்பது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அவருடைய உள்ளங்கைகள்ல நம்முடைய உருவத்தை அழகாக வரைந்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம் பேரிலே நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். You are the apple of my eye. நீ என்னுடைய கண்ணில் இருக்கிற கண்மணி போல இருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்துக் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஓகே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்று வாசிக்கிறோம். அவ்வளவாய் நம் பேரில் நினைவாய் இருக்கின்றார். உறங்காமல் தூங்காமல் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வாரோ அதே போல நம்முடைய தேவன் நம்மை பார்த்துக் கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய தேவன் நம் பேரில் நினைவாய் இருக்கிறார்.
நம்மை நினைவோர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற நல்ல தேவனாக இருக்கின்றார். சோ வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம், தேவன் நினைத்தார், நினைத்தருளினார் என்று சொல்லி எங்கெல்லாம் குறிப்பிட்ட நபர்களை பற்றி வேதம் சொல்கிறதோ அங்கெல்லாம் தேவன் அவர்களை நினைத்தருளும் பொழுது அவர்களுக்கு நன்மைகள் உண்டானது, ஆசீர்வாதங்கள் உண்டானது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். தேவன் நோவாவையும் அவன் வீட்டாரையும் நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு அப்புறமா அவர்களுக்கு ஒரு விடுதலை பிறந்தது. ஆண்டவர் ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு அப்புறமா அதுவரைக்கும் பிள்ளை இல்லாத இருந்ததான அவளுக்கு பிள்ளை செல்வம் என்கிறதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். சகரியா என்கிறதான பேருக்கு அர்த்தம் என்ன? The Lord has remembered என்று சொல்லி அர்த்தம். கர்த்தர் இப்பொழுது நினைத்து விட்டார் என்று சொல்லி அர்த்தம். அதுவரைக்கும் பல வருட காலமாக அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவர் சகரியா எலிசபெத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அந்த பிள்ளை செல்வம் என்கிற ஆசீர்வாதத்தை தந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகியும் எனக்கு அந்த பிள்ளை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கண் கலங்கி இருக்கிறீங்களா? உள்ளமே உடைந்து போயிருக்கிறீர்களா? தேவன் உங்களையும் நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளை செல்வத்தை உங்களுக்கு ஒரு பாக்கியமாக நிச்சயமாகவே தருவார். நம்முடைய தேவன் நமக்கு இறங்கி நமக்கு நன்மைகள் செய்கின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். தொடர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை என்றான ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாகவே தருவார். ஏன்னா கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்றதான ஆசீர்வாதம் என்று வேதத்தை வாசிக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தந்து வருகின்ற அன்னையர் தினத்திலே உங்களையும் கூட அன்னையராக மாற்றி, ஒரு அன்னையாக மாற்றி அன்னையர் தினத்தை கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நம்பர் 4, நான்காவதாக தாயை போல தேவன் தேற்றுவார். தாயை போல தேவன் தேற்றுவார். ஏசாயா 66:13 சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவரே சொல்றார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் இல்லையா? அவள் ஆறுதல் படுத்துவார். ஒரு பிள்ளைக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைய அரவணைப்பார், கண்ணீரை துடைப்பார், துயரை நீக்குவார், அவரால் முடிந்த உதவிகளை செய்து கொடுப்பார், மகளை உற்சாகப்படுத்துவார். தாயின் மடி என்பது ஒரு பிள்ளைக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு ஒரு ஆறுதலின் இடமாக இருக்கிறது இல்லையா? சோ பெரியவர்களாய் வளர்ந்த பின்பதாக கூட எங்கேயாவது போய் வேலையில வேலை செய்து கலைத்து போய் அல்லது ஏதாவது பிரச்சனை வேலையிலே இல்லையா மனம் நொந்து வருகின்ற நேரத்துல அம்மாவுடைய மடியில வந்து படுத்தா அங்க நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது, அங்கே நம்முடைய துயரம் நீங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் அம்மா என்கிறதான அற்புதமான உறவை நமக்கு தந்திருக்கின்றார் இல்லையா? இப்படி இருக்க நம்முடைய தேவனும் கூட ஒரு தாயை போன்றவர் தான். அவர் நம்மை தேற்றுகின்றவராக இருக்கின்றார், நம்மை ஆற்றுகின்றவராக இருக்கின்றார். வேதத்திலே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற பேர் என்ன? அவர் சகலவித ஆறுதலின் தேவன் என்று வாசிக்கின்றோம். அவர் நமக்கு தேவையான ஆறுதலை அவர் அளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக இருக்கின்றார். He will stand by the side of us. நம்ம பக்கத்திலே நின்று நமக்கு துணையாளராக நின்று நம்மை தேற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கூட நீங்க எந்த பிரச்சனையினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? கண்ணீரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க. அவர் ஒரு தாயை போல தேற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். அவரால் மாத்திரமே நமக்கு தேவையான ஆறுதலை தர முடியும், தேர்தலை தர முடியும். வேதத்துல ஆண்டவர் இயேசு சிலரை பார்த்து அழாதே என்று சொன்னார். உலகத்துல மனுஷன் நம்மளை பார்த்து அழாதே என்று சொன்னா ரைட், ஒரு ஆறுதலுக்காக சொல்றான், அவனால அதுக்கு மேல சொல்ல முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அழாதே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அழாதே
நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், அழாதே, சோர்ந்து போகாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன்னுடைய அலைச்சல்களுக்கு உன்னை நீங்களாக்குவேன், உன்னுடைய பிரயாசங்களுக்குரிய பலனை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆகவே தாயை போல தேற்றுகின்றவர் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கும் கூட கண்ணீரோடு கஷ்டத்தோடு பல்வேறு பிரச்சனைகளோடு கூட இருக்கின்றீர்களா? தேவனுடைய வாருங்கள், அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களை தேற்றுவார். ஐந்தாவதாக தாயை போல தேவன் போதிப்பார். தாயை போல தேவன் போதிப்பார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இந்த உலகம் அதைத்தான் சொல்கிறது, தாய் சொல்லை தட்டாதே என்று சொல்லி. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா நமக்கு நல்ல அறிவுரைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மை வளர்ப்பாங்க இல்லையா? சில சமயங்களில் பிள்ளைங்களுக்கு, இப்ப ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டுல இருந்து போன் வரும்போது அம்மா பேசும்போது நல்லா இருக்கும், ஆரம்பத்துல நல்லா கேட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அம்மா புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. பார்த்துப்பா, நீ நண்பர்களோடு பழகும் போது கவனமா இருக்கணும், வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது கவனமா இருக்கணும், சனிக்கிழமை ஆச்சுன்னா தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இல்லையா, ரோட கிராஸ் பண்ணும்போது பத்திரமா போகணும், ஒழுங்கா அன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், அம்மா போதும் வைங்க, காத்துல ரத்தம் வருது, புகை போகுது, ஒரே கலகலன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அம்மா நம் பேர்ல அக்கறை கொண்டு நல்ல போதகங்களை நமக்கு கொடுப்பாங்க, நல்ல புத்திமதிகளை நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? சோ நம் பேர்ல அக்கறை உள்ளவர்கள் தான் நம்முடைய தாய். வேதத்துல ஒரு ராஜாவுக்கு அம்மாவா இருந்ததான அந்த அம்மா சொன்னதான அறிவுரைகளை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. 2ஆம் வசனம், என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. 3ஆவது வசனம், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. 4ஆம் வசனம், திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. 5ஆம் வசனம், மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். சோ இங்க லேமுவேல் என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிறான். அந்த ராஜாவுடைய அம்மா அவனுக்கு போதித்து சொல்லக்கூடியதான உபதேச வசனங்கள் தான் இது. என்ன சொல்றாங்க, நீ ராஜாவாக இருக்க, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே, நீ ராஜா, நீ ஒரு கனத்துக்குரியவன், இந்த தேசத்தை நீ ஆள வேண்டும், ஒரு காலமும் உன்னுடைய பலனை ஸ்திரீகளுக்கு கொடாதே. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் பேர்ல உனக்கு நாட்டம் வேண்டாம், உனக்கு ராணி என்று சொல்லி நல்ல ஒரு மனைவி இருக்கின்றார்கள், அவரோடு கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ். மற்ற பெண்கள் பேர்ல உனக்கு நோட்டம் வேண்டாம், பார்வை வேண்டாம், உன்னுடைய பலனை அவர்களுக்காக வீணாக செலவழிக்காத, உன் செல்வத்தை அவர்கள் பட்சத்துல வீணாக்காத இல்லையா? அடுத்து சொல்றாங்க, ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே. You are a noble person, you are a royal person, நீ ஒரு ராஜரீக நபர். இப்படி இருக்க பொல்லாத வழிகள்ல அந்த wicked people, துன்மார்க்க ஜனங்கள் செல்கிற வழியில நீ போகவே கூடாது. 3வது சொல்றாங்க, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் குடிக்காத இல்லையா? மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்படுறவங்க, திக்கற்றவர்கள், அவர்களுக்கு நீ நியாயம் கூற வேண்டும், நியாயமான காரியங்களை செய்ய வேண்டும். சோ இப்படி இருக்க நீ மதுபானம் அருந்தக்கூடாது. ஏன்னா மதுபானம் குடிச்சேன்னா ஆணுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கக்கூடியவனாக இருப்ப, ஏழை எளியவர்களுடைய நியாயத்தை நீ சரியாக விசாரிக்க மாட்டாய் என்று சொல்லி இப்படிப்பட்ட நல்ல புத்திமதி சொல்றாங்க. விமன் 3W சொல்றாங்க. விமன் பெண்கள் விஷயத்துல கவனமா இரு.
ஓகே, அந்த பொல்லாத பாவங்கள்ல இல்லையா, பெண்கள் பேர்ல மோகம் கொண்டு பொல்லாத பாவங்கள்ல சிக்கி விடாத. இரண்டாவது W வந்து வைன், மதுபானம், சாராயம் வேண்டாப்பா, அதற்கு அடிமைப்பட்டு விட வேண்டாம். நீ கனத்துக்குரியவன், நீ ராஜா. ஓகே, இந்த தேசத்துக்கே ராஜாவாக இருக்கிற, அதை குடித்து இல்லையா நீ உன்னை கெடுத்துக் கொள்ள கூடாது. மற்றவர்களை போல நீ குடித்து வெறித்து ஆடி அசிங்கமா கீழே விழுந்து கிடக்க கூடாது. மூன்றாவது விக்கெட் வேஸ். மூணாவது W விக்கெட் வேஸ், பொல்லாத வழிகளுக்கு நீ விலகி இரு. என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் கூட ராஜாக்கள் தான், நீங்களும் கூட ராணிகள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். We are known as royal priesthood. நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றோம். இப்படி இருக்க நீங்கள் ஒரு பொழுதும் இந்த 3 W'ஸ்க்கு அடிமைப்பட்டு விடக் கூடாது. ஓகே, விமன், பெண்ணாசை வேண்டாம், பெண்மோகம் வேண்டாம், உங்களுடைய மனைவியோடு கூட சந்தோஷமா இருங்க. நம்பர் 2 வைன், மதுபானம், சாராயம், அதுக்கு அடிமைப்படுறாங்க. நம்பர் 3 wicked people or wicked ways, துன்மார்க்கர்களுக்கு அவங்களுடைய துன்மார்க்க வழிகளுக்கு நீங்க சேர்ந்து விட வேண்டாம். சோ இவ்விதமாக இருக்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அறிவுரை போதகத்தை சொல்றானா, நம்முடைய தேவன் ஒரு நல்ல போதகராகவே இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவ பல சந்தர்ப்பங்களில் ரபி, ரபூனி என்று அழைத்தாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? போதகர் என்று சொல்லி அர்த்தம். நல்ல போதகரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன், அந்த பணக்காரன், அந்த நியாய சாஸ்திரி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டான். அவனுக்கு தெரியும் இவர் நல்ல போதகர், இவருக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கைக்குரிய யதார்த்தங்கள் மாத்திரமல்ல, சித்தாந்தங்கள் மாத்திரமல்ல, அந்த உலகத்திற்குரிய நித்திய ஜீவனுக்குரிய சித்தாந்தமும் இவருக்கு தான் தெரியும். இவர்கிட்ட கேட்டா அவர் போதிப்பாரு. அந்த நல்ல வழியில நடந்தா நான் அந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிதான் அவன் வந்து கேட்டான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. சோ இன்றைக்கும் கூட இந்த நல்ல போதகராகிய தேவனுக்குள்ள வாழுது. அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதம் அற்புதமான சத்திய புத்தகமாக இருக்கின்றது. வேதம் முழுவதும் அவருடைய போதகத்தினால் நிரம்பி இருக்கிறது. அந்த சத்திய போதகங்களை வாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஃபைனலி, கடைசியாக தாயை போல, ஆறாவதாக தாயை போல தேவன் காப்பாற்றுவார். தாயை போல தேவன் காப்பாற்றுவார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. 8ஆம் வசனம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சோ ஃபைனலி, ஆறாவதாக தாயை போல தேவன் காப்பாற்றுவார். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கின்றார். ஒரு பழைய கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு அம்மாவுடைய முகத்துல ஒரே தீ காயங்கள், அதாவது தீப்பட்டு முகம்லாம் வெந்து அவங்க கோரமான தழும்புகள் இருக்குது. பார்ப்பதற்கே அருவருப்பான தோற்றத்தில் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. சோ அப்படி வரும்போது ஒரு நாள் சொல்றான் அந்த பையன், அம்மா, சின்ன பிராயத்துல இருந்து அவங்க அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கான். அது வரைக்கும் அவங்க அம்மாவுடைய முகம் அவனுக்கு அசிங்கமா தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல சொல்றான், அம்மா, இனி நீங்க ஸ்கூலுக்கு வர வேண்டாம், அது பேரண்ட்ஸ் டே ஆனாலும் கூட நீங்க வர வேண்டாம், ஓகே, நான் பார்த்து கொள்றேன், நானே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உடனே, ஏன்பா இது வரைக்கும் நீ சொல்லலன்னு சொல்ற உடனே, இல்லம்மா, என்னைய என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, அசிங்கமான அம்மாவுடைய பிள்ளைங்க, உங்க அம்மா ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க, ரொம்ப அருவருப்பா இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்றாங்கம்மா. ஏமா, என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மாவுடைய முகம் அழகா இருக்குது, உங்க முகம் கோரமா இருக்குது, எனக்கு இப்ப பாக்குறது சரிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அம்மா சொன்னாங்க, இந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு நாள் நம்ம வீடு குடிசை வீடா இருந்துச்சு. அப்போ அந்த குடிசை வீடுகள்லாம் தீப்பற்றி எரியும் போது நம்ம வீடும் தீப்பற்றி எரிந்தது. அப்போ நீ தொட்டில தூங்கிக்கிட்டு இருந்தேன், நான் ஓடி வந்து எல்லாரும் என்னை போகாத போகாத அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த தீ எரிந்து கொண்டு இந்த குடிசைக்குள்ள ஓடி வந்து தொட்டில இருந்து உன்னை தூக்கி என்னுடைய
எரிந்து கீழே விழும்போது என் மேல தீப்பந்தங்கள் எல்லாம் விழுந்து என் முகமெல்லாம் வெந்து அது நிமித்தமாகவே என்னுடைய முகத்தில் இப்படி கோரமான இந்த தழும்புகளை பார்க்கிறேன். என் முகம் அருவருப்பா இருக்குது, அசிங்கமா இருக்குது. அதனாலதான் இந்த ஸ்கார்ஸ், அதனாலதான் இந்த வடுக்கள், அதனாலதான் இந்த தழும்புகள் சொன்ன உடனே அதை கேட்டதான மகன் மிகுந்த வேதனையோடு அழுது கதறி, அம்மா நீங்க எனக்கு சிறந்த அம்மா, உங்க முகம் எனக்கு இப்ப பார்க்கும்போது மிக அழகா இருக்கிறது. You are like an angel. Your face is shining like an angel's face. உங்க முகம் ஒரு தேவதையின் முகத்தை போல பிரகாசமா இருக்கிறது. சொல்லி அம்மாவை அரவணைத்து கட்டி பிடித்துக் கொண்டார். இனி ஒருபோதும் நான் அப்படி சொல்ல மாட்டேம்மா, நீங்க தான் இனி டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன வரணும். பேரண்ட்ஸ் டேக்கு என்ன செய்யணும், அப்பா வரக்கூடாது, நீங்க தான் வரணும்மா. நீங்க அப்பா எங்க பிள்ளைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுவேன், உங்க அம்மாக்களை விட என்னுடைய அம்மா ஒரு சிறந்த அம்மான்னு சொல்றேன்னு சொன்னா அவங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினாள் என்று சொல்லி நாம பார்க்கின்றோம். அதே போலதான் ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றக்கூடியவளாக இருக்கின்றால். அங்க வாசிக்கிறோம், அவர் சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு மேல் வார்த்தையா இருந்து, அதாவது ஒரு தாயை போல அப்படிங்கிற அந்த ஓமார்க்கு கொடுக்கும் போது தாயானவள் தன்னுடைய பிள்ளை மேலே வார்த்தையா இருக்கின்றவள், தன்னுடைய எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருக்கும் தாயை போல சொல்லுவார். ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்காக ஜீவனையும் கொடுக்க முன் வருவார் என்று சொல்லி நாம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி இருக்க நம்முடைய தேவன் கூட ஒரு தாயை போன்றவர் தான். அவர் நம்மை காப்பாற்றுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். அவருடைய பேரே ரட்சகர். இயேசு என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? அவர் ரட்சகர் என்ற அர்த்தம். ஓகே, அவர் நம்மை காப்பாற்றுகின்றார். இந்த உலகத்தில் நமக்கு உண்டாகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் காப்பாற்றுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை ரட்சிக்கின்ற, நம்மை காப்பாற்றுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் நமக்கு சாபங்கள் உண்டாகிறது. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் நமக்கு மரணம், நித்திய மரணம், நரகம் என்கிற கொடிய தண்டனை வரக்கூடியதாக இருக்கிறது. மாறாக இயேசுவை நம்முடைய சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நாம் வாழும் பொழுது ஆண்டவர் இயேசுவும் கூட நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணம், நித்திய மரணம், நரகம் அதிலிருந்து காப்பாற்றி நம்மை பரலோகத்திலே நித்தியமாய் வைத்து காப்பாற்றுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். எப்படி அந்த அம்மாவுடைய முகம் கோரமான முகமாச்சோ அதே மாதிரிதான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகம் வேதம் சொல்லுகிறது அந்த கேடடைந்தது, அசிங்கமா மாறிச்சாங்க. அவருடைய முகமே அருவருப்பா மாறிச்சு. அப்படின்னா அவ்வளவு அவரை அடித்து கோர காயங்கள் அவருக்கு உண்டாகி தலையிலிருந்து கால் வரைக்கும் அவருக்கு காயங்கள் தான். வேதம் சொல்லுகிறது அவர் சாரோனின் ரோஜாவை போன்றவர், அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பத்தை போன்றவர், அவர் 10,000 சேர்ந்தவர். Jesus is fairer among 10,000. 10,000 சேர்ந்தவர், மிக அழகானவர் இயேசு கிறிஸ்துவானவர். இப்படி இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி சித்திரவதைப்படுத்தி கல்வாரி சிலுவைக்கு கொண்டு செல்லும் பொழுது அவருடைய முகம் அந்த கேடடைந்தது, ரொம்ப அழுக்கடைந்து அந்த அவருடைய சௌரியமான அவர் அழகான இல்லையா சௌந்தரியமான முகம் இல்லையா மிகவும் கோரமான முகம். அவருடைய உடம்பெல்லாம் தழும்புகள். வேதம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம், நாம் குணமானோம். That scars make a huge impact in our life. அந்த ஸ்கார்ஸ்னால தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ஸாக மாறி இருக்கிறோம். ஓகே, இயேசுவின் தழும்புகளினாலே இன்றைக்கு நாம கதாநாயகர்களாக மாறி இருக்கிறோங்க. அவர் தழும்பு, அவர் காயப்பட்டு அவருக்கு அந்த தழும்புகள் உண்டானதுனால நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்கள் எல்லாம் மாறி சாபங்கள்லாம் நீங்கி இன்றைக்கு நாம் நீதிமான்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் இல்லையா மாறி இருக்கிறோம். So that scars will change you as stars. அந்த வடுக்கள், அந்த கோரமான தழும்புகள் உங்களை இன்றைக்கு கதாநாயகர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நிச்சயமாகவே மாற்றும். இந்த அன்னைய தினத்திலே நம்முடைய தேவன் ஒரு தாயை போன்றவர் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன்.
6 காரியங்களை பார்த்தோம். நம்பர் 1, தாயை போல தேவன் கைவிட மாட்டார். நம்பர் 2, தாயை போல தேவன் இறங்குவார். நம்பர் 3, தாயை போல தேவன் மறவார். நம்பர் 4, தாயை போல தேவன் தேற்றுவார். நம்பர் 5, தாயை போல தேவன் போதிப்பார். நம்பர் 6, தாயை போல தேவன் காப்பாற்றுவார். என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஒரு பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்றுக்கொண்ட அந்த காயங்களை, தழும்புகளை மறக்கவே கூடாது. நாம செஞ்சதான, நம்முடைய கைகளினால் செய்ததான பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே இன்றைக்கு நீங்க தழும்புகளை பார்க்க முடியும். அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டு நமக்காக அவர் வேதனைக்கு உட்பட்டார். நாம கால்களால் நடந்து பல இடங்களுக்கு சென்று துன்மார்க்கங்களில் சென்று துன்மார்க்கமாய் செய்த பாவங்களுக்காக அவருடைய கால்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தழும்புகள் இருக்குது. அவருடைய கால்களில் ஆணி அடித்து எதையா அவருடைய உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் சிந்தினாரு. அவருடைய தலையில முற்றிடத்தை பார்க்கலாம். அவருடைய விழாத ஈட்டியால குத்துன அந்த தழும்பை இன்னைக்கு பார்க்க முடியும். அந்த தழும்புகள்லாம் எதற்காக என்றால் உங்களுக்காக, எனக்காக. இன்றைக்கு அந்த தழும்புகளை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்க விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில வர இருக்கின்ற அல்லது வந்து கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றி உங்களை குணப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த உலக ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது பரலோகத்திலே ஆண்டவருக்கு என்று நட்சத்திரங்களாக அவருடைய ஸ்காஸ் நிமித்தமாய் நாம் அவருக்காக பரலோகத்திலே, இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி, நட்சத்திரங்களாக சுடர் விடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வருகின்றோம். அப்பா, இந்த அன்னையர் தினத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான உறவாகிய அம்மா என்கிற அந்த உறவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, அவர்கள் எங்களுக்காய் காட்டுகின்ற அன்பிற்காய், ஆண்டவரே, தியாகத்திற்காக, அவருடைய செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, என்னை கேட்கின்றதான ஒவ்வொரு அம்மா மாதிரி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுகம், பலம், ஜீவன், தீர்க்காயுசை கொடுப்பீராக. அவர்கள் நல்ல ஆவிக்குரிய, தேவ பக்திக்குரிய, நல்ல விசுவாச பெண்மணிகளாக திகழ அவர்களுக்கு கிருபை தயவு பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கின்றேன். என்னை கேட்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் தன்னுடைய அம்மா மாரை, தன்னுடைய மாமியாரை, தன்னுடைய சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தாய்மார்களை கனப்படுத்தி அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் செய்து நன்றாய் பார்த்துக் கொள்ள யாவருக்கும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கின்றேன். எங்களுடைய தேவனீர் எங்களுக்கு ஒரு தாயை போல ஒரு தேவனாக இருக்கின்ற நன்றி. அந்த குணங்களை தியானிக்க உதவி செய்து பிள்ளைகள் தியானித்து நன்றி செலுத்தி உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க யாவருக்கும் கிருபை தாருங்கள். உமக்கே சகல துதிகரமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் தேர்வும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you all. ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.